Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special Vadacurry. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வடகறி செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு வேணும். கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நம்ம தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊறினா போதுங்க. 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பட்டை வந்து 2 சுருள் வேணும், ஏலக்காய் வந்து ஒரு 3, லவங்கம் ஒரு 5 வேணும், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேணுங்க. பூண்டு வந்து ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 10 கிராம் இஞ்சி இருந்தால் போதுங்க. மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் வேணுங்க. வெங்காயம் வந்து ஒரு 3, தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தேவையான அளவு. நம்ம வந்து வடகறிக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்குங்க அரை மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. இதுலேருந்து 2 பட்டை, 2 லவங்கம் முட்டையில் போட்டுக்கலாம். இந்த வடகறிக்கு ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாவு வரைக்கிறதுக்கு ரெடி பண்ணோங்க இப்போ நம்ம. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டை அது வந்து ஒரு பாதி எடுத்து நம்ம இந்த மாவுக்காக போடணும். 2 பச்சை மிளகாய் போடணுங்க, கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து குறைன்னு மாவை ரெடி பண்ணி அரைச்சி ரெடி பண்ணிக்கணுங்க. நமக்கு சமைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிக்கணுங்க. இப்போ வடகறி செய்யறதுக்கு நம்ம இது மாதிரி மாவை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் உருண்டையாக பிடிச்சி ஆவி கட்டி வச்சிடணுங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது நான் அவ்வளோவா விரும்புறது இல்லைங்க, ஏன்னா ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு டைப்பு, நம்ம இந்த டைப் தான் செய்ய போகிறோம். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஆயில் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் இது மாதிரி செய்யுது. ஸோ ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம இப்போ இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சிடலாங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆவி கட்டிடலாம். இப்போ இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த தண்ணி கொதிக்கிருப்பாங்க, இந்த மாதிரி இதை வச்சிடணுங்க. இன்னும் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணுங்க. இது அப்போ தான் இது நல்லா வேகும். நம்ம அதுக்கப்புறம் உதிர்த்து நம்ம வடகறி சேர்த்து ரெடி பண்ணலாங்க. மாவு வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்குங்க. நம்ம இதை எடுத்து உதிர்த்து வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ வடகறி செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த உருண்டை கடலை மாவில், இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு அதை உதிர்த்துக்கலாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. வடகறி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கீங்களா, மிச்சம் இருக்குல்ல, அந்த மிச்சத்தையும் போட்டுடலாம். நம்ம 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து 2 வெங்காயம் வந்து இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த ஃபைனாக கட் பண்ணதை ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். கொஞ்சம் வதங்கும் போது இடையில கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்குறதுக்காக தான். 2 பச்சை மிளகாய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க.
2 தக்காளி கட் பண்ணி போனீங்கன்னா அதை போட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கும் போது இந்த நீளமாக கட் பண்ணியிருக்கோம் அந்த வெங்காயம் இப்போ இதில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் இப்போ ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அந்த உருண்டைக்கு நம்ம போட்டுட்டோங்க சால்ட்டை. ஸோ இதுக்கு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. இது நம்ம இப்போ வடகறி சேர்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம உருண்டெல்லாம் பிடிச்சி உதுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ இந்த கிரேவியில் அதை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் அப்படி போட்டுடலாம். இதில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த குருமாவோட நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணி 3 மினிட்ஸ் ரெடி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா காரம் இதெல்லாம் இதில் மிங்கிள் ஆகிட்டு நல்லா நமக்கு சுவையான வடகறி ரெடி ஆகிடுங்க. சுவையான வடகறி ரெடிங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.